என்னுடைய எல்லா சூழ்நிலையும் சொல்லுங்க, அப்பா என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என் மேலே அன்பாகவே இருக்கிறீங்க. சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்பா டேடி இருதயத்தின் ஆழத்திலும் உணர்ந்து அப்பாவோடு பேசுங்க. அப்பா நீங்கள் எப்போதும் என் மேலே அன்பாகவே இருக்கிறீங்க. உங்கள் வாய் பேசட்டும். ஆமீன். உணர்ந்து அப்பாவோடு பேசுங்க. அப்பா டேடி நீங்கள் எப்பொழுதும் என் மேலே அன்பாகவே இருக்கிறீங்க. என்னுடைய இன்பமான நேரத்திலும் சரி, என்னுடைய குறைவுனால, அவிசுவாசத்தினால, என்னுடைய மிஸ்டேக்குனால ஒருவேளை எனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பமான சூழ்நிலையிலும் சரி, என்னுடைய நன்மையான சூழ்நிலையிலும் சரி, ஒருவேளை என்னுடைய அறியாமை நிமித்தமாக ஏற்படுகிற தீமை நிமித்தம் அந்த சூழ்நிலையிலும் சரி, அப்பா நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க. நீங்கள் என் மேலே அன்பாகவே இருக்கிறீங்க. ஆமேன், 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 ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே, நீங்கள் என் மேலே கிருபையாக இருந்து என்னை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆமேன், நன்றி அப்பா. ஆமேன். அதனால் நான் உங்களை இன்னும் அதிகமாக நேசிப்பேன். சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக நேசிப்பேன், இன்னும் அதிகமாக நேசிப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக வாழ்வேன். கரங்களை தட்டி ஆமேன். இந்த உலகத்தில் யாருடைய அன்பு பாதியில் நின்று போயிருந்தாலும் உடனே டக்குன்னு முடிவு இருப்போம். நான் நேசித்தவங்க என்னை விட்டுட்டாங்க, நேசித்தவங்க என்னை விட்டு வெறுத்துட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, இல்லைன்னா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லைன்னா இறந்து போயிட்டாங்க. நான் இனி எதுக்காக வாழணும்? அந்த அன்பு இனி எனக்கு யாருக்கிட்ட அந்த அன்பு கிடைக்கும்? இனி யார் என்னை உண்மையாக நேசிப்பா அப்படின்னீங்கன்னா, இல்லை 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 இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு அன்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஆதி முதல் தாய் தகப்பன் அன்பு இப்போ பாதியில் வந்தது. நீங்கள் பிறக்கிற அந்த கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆமேன். ஆமாம், 10 மாதத்துக்கு முன்னாடி, 9 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. ஆமேன். ஆமாம். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உறவு, அதுவும் அப்படித்தான் லேட்டாக வந்தது. கணவன் மனைவி உறவு அது ஒரு 20 வயசு, ஒரு 10-15 வயசு, 16-17 வயசுக்கு பிறகு வந்தது. ஆமேன். இதெல்லாம் பாதியில் வந்தது. சொல்லுங்கள், பாதியில் வந்தது. சொல்லுங்கள், எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்கள், பாதியில் வந்த உறவு, பாதியில் வந்த அன்பு ஒருவேளை பாதியில் போகலாம். ஆனால் ஆதி முதற்கொண்டு, ஆதி முதலாய் நம் மீது அன்பு கூர்ந்து, நம்மளை ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்திற்காக, ஒரு சித்தத்திற்காக நம்மளை படைச்ச, நம்ம மேலே எப்பொழுதும் அன்பாக இருக்கிற, நம்முடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற, நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிற ஆமேன் அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி